மக்கள் தக்லீத விடுங்க. உங்களுக்கு என்ன நம்பிக்கை? தௌஹீத சொன்னவரு, சிறுக்க ஒழிச்சவரு, பிதஅத்தை ஒழிச்சவரு உண்மைதான். நிறைய சிறுக்க ஒழிச்சிருக்கிறார், அதுக்காக பாடுபட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மளாம் பாடுபடலை தான், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அதற்காக அவர் என்ன சொன்னாலும் சரியாயிருமா? அவர் ஹதீஸுக்கு மாத்தமா சொன்னா ஹதீஸை நம்ப மாட்டீங்களா? அவர் மேல வைக்கிற நம்பிக்கை ஹதீஸ் மேல வைங்களே. அவர் மேல வைக்கிற நம்பிக்கைய ஹலீஃபாக்களுடைய நடைமுறை மேல வையுங்களே. அவர் மேல வைக்கிற நம்பிக்கைய இது நாள் வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை பேணி வந்த அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம், இமாம்கள், நல்லறிஞர், அவங்க மேல வையுங்களே. ஹதீஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஹலீஃபாக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இமாம்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு ஆள் நம்புனீங்கன்னா இதுதானே தக்லீது, இதைத்தானே செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு ஹதீஸ்லாம் ஒரு ஹதீஸை கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுதா? வாங்களே, கூப்பிடுறோம் வாங்கன்னு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உங்க ஊர்ல தான் நிகழ்ச்சி நடத்துறோம், வந்து கேள்வி கேளுங்க. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்துறோமா இல்லையா? ஹதீஸை நீங்க மறுக்கிறீங்க, மூமினுடைய ஈமானோட விளையாடுறீங்க. இதே மேடையில கேள்வி கேட்க வாங்கன்னு கூப்பிட்டோம், வந்தீங்களா? என்ன பண்ணீங்க? கேள்வி கேட்க வருவோம் 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 சொல்லி படம் காட்டி, இந்த அவர் வருவார் இவர் வர்றான்னு சொல்லி எல்லா பேர்த்தையும் இழுத்துட்டு வந்து ஊருக்கும் கொண்டு வந்துட்டு நிகழ்ச்சி நடக்கிறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாஸ் அலி பதறி ஓடி விட்டார். இப்படி சொன்னீங்களே, இதே இந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. ஏன் இப்படி இருக்கிறீங்க? வாங்க, உங்களை திட்ட மாட்டோம், வந்து கேள்வி கேளுங்க. நீங்க இப்படி சொல்றீங்களே, கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கணும் சொல்லி, இப்படி இருக்கல குர்ஆன் வசனம், இப்படி இருக்கல ஹதீஸ், நீங்க காட்டுற ஹதீஸ் சரியில்லையே. ஏன் பேச வரமாட்டேங்கிறீங்க? பேச வரமாட்டீங்க ஏன்னா உங்கள்கிட்ட தக்லீது வந்துருச்சு. ஒரு காலம் நீங்க விரட்டினீங்க. ஏன்? உங்கள்கிட்ட குர்ஆன் சுன்னா இருந்துச்சு. குர்ஆன் சுன்னா இல்லாத மக்கள், சாதாரண ஒரு உறுப்பினர், சாதாரண ஒரு பொதுமக்கள் குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணாத மக்கள் விரட்டினாங்க. ஆனா இன்னைக்கு நீங்கள் விரட்டப்படுகிறீர்கள், நீங்கள் ஓடுகிறீர்கள். உங்களுடைய ஜமாத்தில் உள்ள ஒரு சாதாரண உறுப்பினரால கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எங்கிட்ட பேசிட்டாரு, அங்க வந்து பேசுவாரா? எங்க தலைவர்கள்ட்ட பேசுவாரா? அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய நிலைகள் உருவாகி போச்சு. சரி, வந்து கேளுங்களேன். உங்க ஊர்ல தானே வர, வந்து கேளுங்களேன். கேட்கவும் மாட்டோம், காதை அடைச்சுக்கணும்னா நூஹ் நபியுடைய சமுதாய மக்கள் மாதிரியே இருக்கிறீங்க. அதான் சொல்றோம். அவங்க தானே நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணா காதை அடைச்சுக்கிட்டாங்க, போர்வையை பொத்துனாங்க, துண்டை மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி ஆகி போயிட்டீங்களே. வந்து கேட்டா என்ன செத்தா போக போறீங்க? கூட்டம் காட்டி என்னங்க கூட்டம், வந்து கேளுங்களேங்க. இதைத்தானங்க ஆரம்பத்துல அசத்தியத்தில் இருந்து மக்கள் செஞ்சாங்க. ஒரு மீட்டிங் போட்டா சத்தியத்தை சொன்னா, குர்ஆனை சொன்னா அங்கே போகாதீர்கள் தடுத்தாங்கல்ல. அந்த வேலையை தானே இப்ப நீங்க செய்றீங்க. வழிகேடுகள் எப்படி எல்லாம் ஒற்றுமையாகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் அசத்தியத்துக்கு அடையாளமா அந்த காலத்துல சகோதரர் பிஜே அவர்கள் பேசுறாங்களோ, அதே வேலையை இன்றைக்கு அவருடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்வதற்கு அந்த தலைவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள்.